ஹலோ ஆல், இந்தியாவிலே பிக்கஸ்ட் ரியாலிட்டி ஷோவான 50 இந்த ஷோவில் பங்கெடுத்துக்கிறதுக்காக நம்ம தமிழ் பொண்ணு ஸ்ருதிகா வந்து களமிறங்கிட்டாங்க. ரீசெண்டாக 50யோட பெரிய பார்ட்டி ஒன்று நடந்தது. ஸோ இதில் வந்து யாரெல்லாம் வந்து கலந்துக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லா கண்டஸ்டன்ஸ்க்கும் வந்து ஒரு பார்ட்டி ஒன்று இருந்தது. ஸோ அதில் வந்து ஒஃபிஷியலாக இவங்க தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு சில கண்டஸ்டன்ட்லாம் வந்து ஓப்பனாக வெளியே வந்திருக்காங்க. ஸ்ருதிகா தமிழ் ஷோலலாம் இல்லாமல் ஹிந்தி ஷோவில் வந்து கலக்க போகிறாங்க. ஆல்ரெடி அவங்க பிக் பாஸ் சீசன் 18 வந்து இருந்தாங்க. 90 நாட்களுக்கு மேலேயே வந்து அங்கே இருந்து அவங்க வந்து செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணி தான் வந்து கடைசியில் எலிமினேட் ஆனாங்க. ஸோ இந்த 50 ஷோவில் வந்து ஸ்ருதிகாவும் கன்ஃபார்ம் ஆயிருக்காங்க. அவங்களுக்கு ஒஃபிஷியலாக இந்த 50 ஷோவில் இருந்து இன்விடேஷன் வந்து அனுப்பி வச்சுருக்காங்க. நீங்கள் தான் வந்து பார்ட்டிசிபேட், நீங்கள் வந்து கலந்துக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து ஸ்ருதிகா நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து இந்தியாவிலே வந்து பெரிய பிக்கஸ்ட் ஒரு ஷோ வந்து நடக்க போகுது. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு சீசன். இதில் வந்து என்னை வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. எல்லோரும் வந்து என்னை சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஸ்ருதிகா ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ இது என்ன மாதிரி ஷோ, எத்தனை நாள் இருக்கும், எப்படிலாம் இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து யோசிச்சுன்னு இருப்பீங்க. ஸோ இது வந்து இட்ஸ் லைக் ஒரு பிக் பாஸ் தீம் மாதிரி தான் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக பிக் பாஸ் மாதிரி இருக்காது. ஏன்னா அதில் ரூல்ஸ்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இது ஸ்குவிட் கேமு, அதே மாதிரி இந்த ஃபிசிக்கல் சேலஞ்செலாம் நிறைய இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ 50 ஷோனா 50 டேஸ் வரைக்கும் இருக்குமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ அதுவும் வந்து நம்மளுக்கு கன்ஃபார்மாக தெரியலை. ஒருவேளை 50 பேர் 50 நாள் அந்த மாதிரி கூட இவங்களுக்கு பிளான் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இந்த ஷோ நடக்க போகிறது பெரிய ஒரு பேலஸில் தான் நடக்க போகுது. சான்ஸே இல்லை, அந்தளவுக்கு வந்து செட்டப் போட்டிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்தியாவிலே வந்து இதுதான் வந்து ஒரு பெரிய ரியாலிட்டி ஷோவாக நடக்க போகுது. ஸோ இது வந்து சீசன் 1. இது எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் இருக்கும் மற்ற சீசன்லாம். இதில் வந்து 4 பெட்ரூம் என்னமோ இருக்குது, அப்புறம் பெரிய லிவிங் ஹால். ஸோ அந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து கண்டஸ்டன்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இன்னொரு புது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் கலந்துக்கிறது எல்லாருமே வந்து செலிப்ரிட்டிஸ் தான் வந்து கலந்துக்க போகிறாங்க. ஸோ ஆல்ரெடி பிக் பாஸ்க்கு வந்தவங்க, இல்லைனா ஃபிலிம் ஃபீல்டில் இருக்கிறவங்க, அந்த மாதிரி செலிப்ரிட்டிஸை மட்டும்தான் வந்து இந்த 50 ஷோவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறாங்க. ஸோ இதில் வந்து என்னெல்லாம் ரூல்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் எந்த ரூல்ஸுமே கிடையாது அப்படி தான் சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்லேயே வந்து ரூல்ஸ் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் எப்படி இந்த ஷோ நடக்கும், அதெல்லாம் வந்து நம்ம ஷோ வந்து ஸ்டார்ட் பண்ணால் தான் வந்து சொல்ல முடியும். இது எப்படி வந்து இந்த ஷோ வந்து இயங்க போகுது அப்படிலாம் சொல்லிட்டு. ஸோ ஆஸ் இஃப் நவ் நம்ம ஸ்ருதிகா இதில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. ஸோ நம்ம தமிழ் பொண்ணு வந்து இவ்வளோ பெரிய ஒரு ஷோவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. அது பெரிய விஷயம்.